திருப்பத்தூர் அருகே முஹரம் பண்டிகையை முன்னிட்டு இந்துக்கள் பூக்குழி இறங்கி வழிபாடு. சுமார் 350 ஆண்டுகளுக்கு மேலாக மத நல்லிணக்கத்தோடு இந்துக்களின் கலாச்சாரமும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமும் இணைந்து கொண்டாடப்பட்டு வரும் வினோத திருவிழா. ஆண்கள் நெருப்பை அள்ளி வீச, பெண்கள் தங்களது முந்தானையில் பிடித்து நேர்த்திக்கடனாக வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் இந்து முஸ்லிம் மதத்தினர் இணைந்து மொஹரம் பண்டிகை கொண்டாடினர். இந்துக்கள் அல்லாசாமி பூக்குழி திருவிழா என்ற பெயரிலும் இஸ்லாமியருடன் இணைந்து கொண்டாடி வரும் இந்த வினோத திருவிழா இன்று அதிகாலை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழா 17ஆம் நூற்றாண்டில் இருந்து சுமார் 350 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவில் இக்கிராமம் முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் விருந்தினர்களுக்கு கறிவிருந்து வைத்தும், இஸ்லாமியர்கள் சைவ உணவு உண்டும் விரதம் இருந்து விழாவை கொண்டாடினர். மொஹரம் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்களால் பாத்தியா ஓதப்பட்டு உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான இந்துக்கள் மல்லிகை பூ, சர்க்கரை வைத்து இரு கைகளை குவித்து அல்லாவை வணங்கினர். பின்பு கூடாரத்தில் தொழுகை நடத்தப்பட்டு அதிகாலை 4 மணியளவில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. கூடாரம் வாசலில் மிக பிரம்மாண்டமாக வளர்க்கப்பட்ட பூக்குழியை 3 முறை சுற்றி வலம் வந்தனர். அதன் பிறகு பக்தர்கள் சட்டை அணியாமல் பூக்குழிக்குள் இறங்கி நெருப்பை இரு கைகளை அள்ளி வாரி இறைத்தனர். அப்போது சுற்றி இருந்த ஆண்கள் பக்தர்கள் இறங்கிய பூக்குழிகளில் இருந்து மண்வெட்டியால் நெருப்பை அள்ளி பெண்களுக்கு வழங்க, அதை தங்களது முந்தானையில் பெண்கள் வாங்கி நெஞ்சில் வைத்து பின்பு கீழே கொட்டும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. நேர்த்திக்கடனாக குழந்தை வரம், திருமணம் வேண்டியும் பெண்கள் இந்த நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்போது கூடியிருந்த பெண்கள் குலவையிட்டு வழிபாடு செய்தனர். பூக்குழியில் உள்ள சாம்பலை பிரசாதமாக அள்ளி இந்துக்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் பூசிவிடும் இந்நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் ஒரு முக்கிய விழாவாக பல தலைமுறையாக கடந்து இன்றும் இங்கு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்றும் இந்துக்கள் இஸ்லாமியர்களும் இணைந்து பல்வேறு கோயில் திருவிழாக்களை நடத்தி வரும் தங்கள் ஜாதி மதங்களை கடந்து அன்புடன் சகோதரத்துடனும் வாழ்ந்து வருவதாகவும் இது போன்ற விழாக்களோடு எடுத்துக்காட்டாகும்.